மகா தாத்தா ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லைன்னா நீங்கள் சாப்பாடெலாம் கரெக்டாக சாப்பிட்ணும்ல, டேப்லெட்லாம் கரெக்டாக போடணும், ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. நான் வேணும்னு பண்ணலை, அக்கா என்ன சொல்ல வேணான்னு சொல்லிட்டா, அதனால தான் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. உன்னோட சூழ்நிலை எல்லாமே எனக்கு புரியுதுமா. உன்னை நான் எப்போவுமே கோவப்படவும் மாட்டேன், எதுவுமே நான் தப்பாக நினைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க. நீ சந்தோஷமாக இருந்தாலே போதுமா. இப்போ உனக்கு என்ன, நான் சாப்பிட்ணும், மாத்திரை போடணும், அவ்வளோதானே. நான் சாப்பிட்றேன், மாத்திரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தாத்தா சொல்கிறாரு. பாட்டியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து போகிறாங்க. அப்போ வெளியே சூர்யா நின்றுட்டுருக்காரு. அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அப்போ மகா கிட்ட கேட்குறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ தாத்தாவை சாப்பிட வச்சது, டேப்லெட் போட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், பயங்கரமாக என் மேலே கோவத்தில் இருக்கீங்க. ஆனால் என் மேலே இருக்க கோவம் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும், அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க சூர்யா கிட்ட. சூர்யா எதுவுமே சொல்லலை. அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து கௌதம் பயங்கர கோவமாக வராரு. வந்த உடனே, என்ன என்ன எவ்வளோ தப்பு பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கேட்குறாரு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல, சும்மா நீங்கள் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்களா? இனிமேல் நான் அதை பற்றிலாம் பேச விரும்பலை. நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் இருக்கேன். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி கூலாக பேசிகிட்டு இருக்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு, உன்னை பார்த்தாலே எனக்கு அதே ஞாபகம் தான் வருது, உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. என்னை பிடிக்கலை, பிடிக்குது, அது உங்கள் விருப்பம், புரியுது அவங்களுக்கு. தேவையில்லாமல் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்ருக்காதீங்க. வந்தீங்களா, என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கௌதமுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே ஐஸ்வர்யாவே பார்க்குறாரு.